உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடி தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாஜானி. அனைத்து உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வந்த வணக்கம். என்பவர் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் தொடர்ந்து தாக்குதல் தொடர்பாக சில விடயங்கள் நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். இதற்கு முதல் நிகழ்ச்சியில் நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக பாலம் தாக்கப்பட்ட விடயங்கள் பேசியிருந்தோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஹார்முஸ் நீர்நிலையை அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் முடக்கப்பட்டு விட்டது. தன்னால் அதை கையாள முடியாது என்ற ஒரு அளவுக்கு அவர் உணர்ந்து விட்டார். அதனால்தான் நீங்கள் அன்று கூறினீர்கள், ஏனைய நாடுகளுக்கு, அதாவது ஹார்முஸ் நீரிணையூடாக யார் யார் எண்ணெய் வேணும் என்று விரும்புகிறீர்களோ நீங்களே போய் அதை திறந்து வையுங்கள் என்று எல்லோருக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்ததும் அதன் பின்னர் என்றுதான் நான் நம்புகிறேன். 40 நாடுகளுடைய வெளிவார அமைச்சர்கள் எல்லோரும் கூடி இந்த ஹார்முஸ் நீர்நிலை தொடர்பாக எவ்வாறு இதை கையாளலாம் என்று பிரித்தானியாவுடைய வெளிவார அமைச்சர் யுவன் கூப்பர் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். இது என்ன முடிவெடுக்கப்பட்டது? இது டொனால்ட் ட்ரம்புடைய அழுத்தத்தின் பிரகாரம் தான் இந்த கூட்டம் நடைபெற்றதா என்பதையும் எங்களுடைய கூறுங்கள். இப்போது பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஹார்முஸ் நீரிணை ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக ஈரானுக்கும் அது ஒரு சாதகமானது. அதாவது தங்களுக்குரிய இயற்கையாக தங்களுக்கு கிடைத்த ஒரு பேரம் பேசுகின்ற ஒரு பூகோள அமைப்பை அவர்கள் தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையில் மற்றது அவர்கள் கூறுவது போல அனைத்துலக நீர்நிலையும் அல்ல. அது அவர்களுக்கு சொந்தமாக அவர்களுடைய இறமைக்குள் இருக்கின்ற ஒரு நீர்நிலை. அதை இவர்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்ப அது தொடர்பாக பிரான்ஸ் அதிபரிடம் கேட்ட போது பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் தெளிவாக கூறியிருக்கின்றார், அதை படைபலம் கொண்டு அதை திறப்பது மிகவும் ஆபத்தானது, அது முடியவே முடியாது, அதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் என்றே கூறிவிட்டார். ஒரே ஒரு வழி இருக்கின்றது என்று அவர் கூறினார், அதை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் அதை திறப்பதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும் என்று. அதே நேரம் பிரித்தானியாவின் பிரதமர் ஸ்டாமர் இந்த தலைமையில் ஒரு 40 நாடுகளை கொண்ட ஒரு கோலிஷன் போர்சஸ் என்று சொல்கின்ற ஒரு படையை, ஒரு நாடுகளின் கூட்டணியை அமைக்கிறார்கள். அந்த நாடுகள் 40 நாடுகளின் கூட்டணியின் தொழில் என்ன என்று சொன்னால், இந்த ஹார்முஸ் நீரிணையை எப்படி திறப்பது என்பது. ஆனால் அந்த நீங்கள் கூறியது போல அந்த கூட்டணிக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்பில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இப்போது அவர்கள் ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். இதைத்தான் பேச போகிறார்கள். இந்த வழியை பின்பற்றுவது, அதை திறப்பதற்கான இந்த வழியை பின்பற்றுவது என்றதுதான் இப்போது இருக்கின்ற கேள்வி. இப்ப வளைகுடா நாடுகளும் அதை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஏனென்றால் ஒபேக்கின்ற எண்ணெய் உற்பத்தி 7.2 மில்லியன் பேரல்கள் பெர் டே ஆக விழுந்து விட்டது. அடுத்ததாக எரிபொருள் பிரச்சனை உலக நாடுகளை கடுமையாக அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. இலங்கையில் கூட இப்போது சில இடங்களில் 3 மணத்தியாலும் சில இடங்களில் 10 மணத்தியாலங்களாக நீர் தடையை கூட கொண்டு வருகிறார்கள். இலங்கையின் வறட்சி காரணமாக நீர் மின்சாரம் பாதிக்கப்பட்டால் மேலும் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு இலங்கை போகும் என்று கூறுகிறார்கள். இந்தியா இப்போது ஜெட் ஃபியூவலுக்கு கேப் பிரைஸை அறிவித்திருக்கின்றது. அதே போல சவுத் கொரியா ஒரு சொட்டு எண்ணெயையும் நீங்கள் வீணாக்காதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அண்மையில் ஆஸ்திரேலியா சொன்னது போல இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுகளை பயன்படுத்துகிறார் என்று கூறியிருக்கிறது. அப்ப இதே நிலைமைதான் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் இந்த 40 நாடுகளை கொண்ட குழுவை ஏன் அமைக்கிறார்கள் என்று சொன்னால், ரஷ்யாவிடம் இப்போது ஏராளமானவர்கள் போய்விட்டார்கள். வியட்நாம் போயிருக்கிறது, தாய்லாந்து போயிருக்கிறது, இப்போது இலங்கையும் போயிருக்கின்றது. ஆனால் இதுல ஒரு சிக்கல் என்னென்று சொன்னால், இலங்கை ரஷ்யாவிடம் என்ன நாணயத்துல வாங்க போறது? ரூபிள்ல வாங்க போறதா, யுவான்ல வாங்க போறதா? அவர்கள் டாலரில் கொடுக்க மாட்டார்கள். டாலரில் இதை யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். அப்ப இப்ப என்னன்னா, ரஷ்யாவின் கெப்பாசிட்டியும் ஒரு அளவுக்கு தான் ரஷ்யாவின் கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கு மேல் இருக்காது. இப்ப உளவு நாடுகளும் போய் ரஷ்யாவால் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியாது. ஏற்கனவே பால்டிக் கடற்பகுதியில் இருந்த ரஷ்யாவின் எண்ணெய் உற்பத்தி நிலையத்தை உக்ரைன் ஆளில்லாத தாக்குதல் விமானம் மூலம் தாக்கி இருக்கின்றது. அந்த பால்டிக் பகுதியின் 40% எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதுக்கு யார், அந்த ஆளில்லாத தாக்குதல் விமானத்துக்கு யார் காசு கொடுக்கிறார்கள்? ஐரோப்பிய ஒன்றியம். நீங்களே எண்ணெய் இல்லாம, இதை நாங்கள் முதலும் கதைத்திருந்தோம். அப்ப அவர்கள் கொண்டு தெரியுது, ஐரோப்பிய ஒன்றியம்
இப்போது அங்கு ரஷ்யாவிடம் கொடுக்கறதுக்கு எண்ணெயும் இருக்க போவதில்லை. ரஷ்யா ஏற்கனவே பெட்ரோலை தடை செய்திருக்கிறது, ஏற்றுமதிக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லி. நாங்கள் நேற்று கதைத்திருந்தோம், ஏற்கனவே உரத்தை தடை செய்திருக்கிறது ரஷ்யா. உரத்தை ரஷ்யாவும் தடை செய்திருக்கிறது, சீனாவும் தடை செய்திருக்கிறது, தங்கள நாட்டுக்கு தேவை என்று சொல்லி. அப்ப எல்லா நாடுகளும் இப்போது கையேந்திர நிலையில் தான் இருக்கின்றது. இப்ப இந்த நிலையில் தான் இப்ப ஐரோப்பாவுக்கு ஒரே ஒரு வழி இருக்கின்றது, இந்த ஹார்முஸ் நீரிணையை திறப்பது, கட்டார், சவுதி அரேபியா இந்த நாடுகளின் எண்ணெய்களை கொண்டு வருவது. இதை தவிர வேறு வழி இல்லை. எனவேதான் இப்போது இந்த 40 நாடுகள் கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறார்கள். ஆனால் அந்த குழுவில இருக்கிற பிரான்ஸ் தெளிவாக சொல்லிவிட்டது, போர் அல்லது படை நடவடிக்கை மூலம் திறப்பதற்கு பிரான்ஸ் ஒருபோதும் ஆதரவு கொடுக்காது. அது மிகப்பெரிய ஒரு சேதத்தில் முடியும். ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றது தாக்குதல்களில் இருந்து நாங்கள் மிகப்பெரிய சேதங்களை சந்திப்போம் என்று கூறியிருக்கிறார். உண்மையாக இந்த சம்பவங்களை கேட்கும் பொழுது இதுதான் முதல் தடவை அமெரிக்கா மீது பல நாடுகள் வெளிப்படையாக பேசாவிட்டாலும் அதிருப்தியில் இருக்கின்றார்கள் என்றதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக தெளிவாக கூறுகிறார். அது உங்களுக்கு தெரியும், நேட்டோ படையிலிருந்து விலகுவதாக கூறுகின்ற விடயங்களை நீங்கள் நேற்று பேசும்பொழுது சுட்டி காட்டியிருந்தீர்கள். இப்பொழுது இந்த 40 நாடுகள் இணைந்து ஒரு திட்டத்தை போடுகிறார்கள் என்றால் அது அமெரிக்காவுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே வரலாறு காணாத வகையில் இந்த நிலைமை மாறிக்கொண்டிருப்பது போல் தான் நான் உணர்கிறேன். இனி அதே நேரத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னதாக நீங்கள் உரையாடும் பொழுது கூறியிருந்தீர்கள், அந்த கொசாம் என்ற இந்த தீவு அது கிட்டத்தட்ட அந்த ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே இருக்கின்றது, அது ஒரு முக்கியமான தளம், அங்கிருந்து தான் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று கூறிய விடயத்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கின்றது போல் தெரிகிறது. அப்படி என்றால் இந்த நாடுகள் அழுத்தத்தை பிரயோகிக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அங்கால் தாக்குதலை நடத்தி இந்த ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கான ஒரு முயற்சியாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? என்ன நிலைமை என்றதை நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? இந்த தற்போதைய நிலைமையை மேலும் சிக்கலாக்குற முயற்சியாக இந்த குசாம் தீவின் மீது ஒரு படை நடவடிக்கையை அவர்கள் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் பின்னுக்கு பிளான் ஏ பிஏ பற்றி அவர்கள் சிந்திப்பதும் இல்லை, அடுத்தது என்னது என்றதை பற்றி சிந்திப்பதும் இல்லை. எனவேதான் ஈரான் அந்த பகுதியில் தனது ஏவுகணைகளை பெருமளவில் வைத்திருக்கின்றது. நாங்கள் அண்மையில் கூட கதைத்திருந்தோம், ரஷ்யாவிடம் இருந்து 500 லோஞ்சர்களையும் 2500 ஏவுகணைகளையும் வாங்கியிருந்தது. ரஷ்யா கொடுத்த ஏவுகணைகள் $580 மில்லியன் பெறுமதியில் கொடுத்தது மிகவும் நவீனமானது. அது ஷோல்டர் ஃபயர் ஏவுகணை தான். அது இந்த தொழில்நுட்பம் மிக மிக நவீனமானது. 3 லேயர்ஸாக IR சென்சர்கள் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இப்போது குசாம் பகுதியில் வைத்துத்தான் ஜெட் ஒன்றை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். கடல் பகுதியில் விழுந்ததாக கூறுகிறார்கள். அது அந்த ஜெட்டை சுட்ட காணொளிகளையும் போட்டிருக்கிறார்கள். அதில் அந்த ஜெட் சுடுவதற்கு முதல் பல தடவைகள் இந்த பிளேயர்ஸை, அதாவது இந்த IR ஏவுகணைகளை திசை திருப்புவதற்காக அந்த வெப்ப துகள்களை, மக்னீசியம் துகள்களை வளமையாக பயன்படுத்துவார்கள். அதுகளை அந்த ஜெட் வெளியிடும், இந்த ஏவுகணை திசை மாறி போகும். அப்படி பல தடவைகள் அதை அந்த பிளேயர்ஸை அந்த ஜெட் வெளியேற்றியதை அந்த காணொளியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்ப என்னென்னு சொன்னால் 358 மிசைல் SA-67 என்றதைத்தான் அண்மையில் F-35க்கு சுடுவதற்கும் பயன்படுத்தியிருந்தார்கள். இப்போது ஈரான் கூறுகிறது 9DEY சாம் ரக புதிய ஏவுகணை ஒன்றைத்தான் தாங்கள் இப்போது பயன்படுத்தி வருகிறார்கள். அவரிடம் பல வகையான ஏவுகணைகளும் இருக்கின்றன. எல்லாத்தையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சமச்சீரற்ற போருக்கான ஏற்பாடுகளைத்தான் அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்போது அவர்களுடைய அந்த கடற்படை கலங்களை கூட அணிவகுப்பாக காட்டியிருந்தார்கள். அதே சமயம் இன்று ஈரான் இன்னொரு காணொளியை வெளியிட்டிருக்கின்றது. இதுதான் முதல் தடவை ஈரான் அந்த காணொளியை வெளியிட்டது. அதன் பிரதான கட்டளை தளபதி ஏனைய பிராந்தியங்களுடைய கட்டளை தளபதிகளுக்கும் இடையிலான ஒரு கலந்துரையாடல், அதை ஜூமில் தான் செய்கிறார்கள். அதாவது இணைய வழியில், ஜூம் என்று சொல்லல, இணைய வழியில் தான் செய்கிறார்கள். எல்லோரும் வெவ்வேறு தளங்களில் இருந்துதான் அந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றி இருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடல் இந்த தரை தாக்குதலுக்காக அவர்கள் இந்த படை அணிகளை தயார்படுத்துவதாகத்தான் அந்த கலந்துரையாடல் இருப்பதாக கூறுகிறார்கள். நேற்று நாங்கள் 6 மில்லியன் மக்கள், இளைஞர்கள், யுவதிகள் என்று 6 மில்லியன் மக்கள், 60 லட்சம் பேர் இந்த போருக்கு தங்களை தயார்படுத்தி இராணுவத்தில் இணைய கையொப்பமிட்டு கொடுத்ததாக கூறியிருந்தோம். இன்றைக்கு அது 7 மில்லியன் என்று கூறியிருக்கிறார்கள். 7 மில்லியன் மக்கள் இந்த போரையை நடத்துவதற்கு முன் வந்திருப்பதாக.
இப்போது உங்களுக்கு தெரியும் பாடசாலை சிறுவர்கள் இப்போ ரஷ்யா கூட கூறியிருக்கிறது, ரஷ்யாவில பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்ற மாணவர்கள் ஒரு வருட கான்ட்ராக்ட்ல நீங்கள் இந்த ட்ரோன் போஃபேர், நீங்கள் களத்துக்கு செல்ல தேவையில்லை, நீங்கள் பாதுகாப்பான இடத்திலிருந்து ட்ரோனை உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு நீங்கள் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டால் $65,000 சம்பளம், அதாவது உங்களுடைய டியூஷன் ஃபீக்கு அது காணும் என்று சொல்லி ஒரு வருட குத்தகைக்கு பல மாணவர்களை திரட்டி இருக்கிறது ரஷ்யா. அதாவது இந்த ட்ரோன் வார்ஃபேருக்கு ரஷ்யா உக்ரைன் எல்லாம் தயாராகிறது. அதை ஈரான் ஏற்கனவே அதை செய்து விட்டது, இந்த ட்ரோன் வார்ஃபேர். அப்ப இவ்வாறான நிலைதான் இந்த குசாம் தீவை பொறுத்தவரையில் இவ்வாறான ஒரு அதாவது அவர்களே முதலே கூறுகிறார்கள், 40 வருடங்களாக இந்த போருக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருந்தோம். ஈராக்கின் மீது அமெரிக்கா போர் தொடுத்த போதே ஈரான் உஷாராகிவிட்டது என்று கூறுகிறார்கள். அப்ப இந்த நிலையில் இப்ப குசாம் தீவு பகுதியில் நடந்த தாக்குதலை பார்த்தால், குசாம் தீவை அமெரிக்கா தரை இறங்கினாலும் இப்ப சுட்டுப்படுத்தப்பட்ட விமானம் ஒரு செய்தியைத்தான் சொல்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு க்ளோஸாக ஏர் சப்போர்ட்டை வழங்க முடியாது, வான் பாதுகாப்பை வழங்க முடியாது. இப்ப வான் பாதுகாப்பை மிக அருகில் இருந்து வழங்குவதற்காக A-10 பொதோக் ரக விமானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த விமானங்கள் பெருமளவான ஏவுகணைகள், அதை என்னென்று சொல்வதுன்னா ஆயுத களஞ்சியம் என்றுதான் அந்த விமானத்தை சொல்லும். அவ்வளவுக்கும் ஆயுதத்தை தான் கொண்டு வரும் அந்த விமானம். ஆனால் பெரிய தூரத்துல பறக்காது, கீழே தான் பறக்கும். அது 30 மில்லிமீட்டர் கனன் இருக்குது, ஒரு நிமிடத்துக்கு 900 ரவுண்டையும் சுடும். அதே நேரம் பெருமளவான ஏவுகணைகள் இருக்குங்க. ஆனால் அந்த விமானம் இந்த ஏவுகணைகளுக்கு தாக்கு பிடிக்குமான்றதான் ஒரு கேள்வி. ஹோமஸ் நீரிணையூடாக வருகின்ற எண்ணெயினுடைய வீதாசாரம் 20% இருந்தது. இப்பொழுது அந்த 20% முடக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் எத்தனை கூறியிருக்கிறீர்கள். இப்பொழுது கூறினீர்கள் ரஷ்யாவிடம் செல்லுகின்றது நாடுகள் எண்ணெய்க்கென்று. இதே நேரத்தில் நீங்கள் கூறினீர்கள் ரஷ்யா எண்ணெயை ஏற்றுமதி செய்வதற்கு தடை செய்திருக்கின்றது. நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் எனக்கு உண்மையான அதனுடைய அந்த தாற்பயத்தை புரிந்து கொள்கிறேன். ரஷ்யா எண்ணெய் கொடுக்கவில்லை, ஹோமஸ் நீரிணையிலிருந்து எண்ணெய் வரவில்லை என்று சொன்னால் இந்த உலக நாடுகளுக்கு எங்கிருந்து எண்ணெய் போக போகிறது? அமெரிக்கா அடுத்தது, வெனிசுவேலா அவர்களிடம்தான் இருக்கின்றது. அவ இந்த நாடுகள் எண்ணெய் இல்லாமல் தத்தளிக்கின்ற ஒரு நிலைமை வரப்போகின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். நீங்கள் கூறும் பொழுதுதான் அதை யோசித்து பார்க்கும் பொழுது இனி ரஷ்யாவும் 2 மடங்காக எண்ணெயினுடைய விலையை ஏற்றி விட்டார்கள் என்று 2-3 நாட்களுக்கு முன்னதாக நீங்கள் கூறினீர்கள். இது என்ன பொருளாதார ரீதியில் மக்களுடைய நடமாட்டங்களில் என்ன விதமான மாற்றத்தை, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதுதான் எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வந்த ஸ்டோன் ஏஜுக்கு கொண்டு போகிறார்கள் என்று சொன்னது இதைத்தானே சொன்னாரா என்றும் கூட எனக்கு சிந்திக்க தோன்றுறது. கொஞ்சம் தெளிவு தாருங்கள். அதாவது நீங்கள் சொன்னதான் சரி, அவர் ஈரானை ஸ்டோனேஜுக்கு கொண்டு போக போறது இல்லை, இந்த உலக நாடுகளையே ஸ்டோனேஜுக்கு கொண்டு போற நிலைக்கு தான் கொண்டு வந்திருக்கின்றார். உலக நாடுகள் என்று சொன்னால் நீங்கள் பாருங்கள், மிகவும் ஒரு வசதியான நாடுகள் தான் இப்போது என்ன சொல்கிறார்கள், தென்கொரியா இவ்வளவு ஒரு பொருளாதாரத்துல வளர்ச்சி பெற்ற நாடு, ஒரு துளி எண்ணெயையும் வீணாக்காதீர்கள் என்று அழுகிறது. இப்போது ரஷ்யாவிடமிருந்து தென்கொரியா முதல் முறையாக LNGயை வாங்கி இருக்கிறது என்று ஒரு பெரிய எழுத்துல வந்திருக்கிறது செய்தி. அதே நேரம் ஆஸ்திரேலியா இவ்வளவு ஒரு வசதியான நாடு, இப்போது கூறுகிறார் ட்ரெயினில் போங்கள், பஸ்ஸில் போங்கள் என்று சொல்லி. ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகிறது நீங்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து வேலை செய்ய பழகுங்கள் என்று சொல்லி. அதே நேரம் மலேசியா கூறியிருக்கிறது அரசாங்க உத்தியோகத்தர்கள் அனைவரும் வீட்டில் இருந்தே வேலை செய்யுங்கள் என்று. நான் சொல்வது இப்போது ஓரளவு வசதியான நாடுகள், வசதியற்ற நாடுகளை சொல்ல தேவையில்லை இன்று அவர்களுடைய நிலைமை என்னென்று சொல்லவே தேவையில்லை என்ற ஒரு நிலை. பல நாடுகளில் சுத்திகரிக்கின்ற தன்மைகள் கூட இல்லை, சில நாடுகளில் சுத்திகரிக்கின்ற ஆலைகள் கூட இல்லை, அவர்கள் சுத்திகரித்துத்தான் வாங்க வேண்டும். அவ்வாறான ஒரு நிலை. ரஷ்யாவும் எத்தனை பேருக்கு கொடுப்பது, அதை விட உக்ரைனை கொண்டு தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரம் அமெரிக்காவிலும் தாக்குதல் நடந்திருக்கிறது. ஒரு எண்ணெய் பைப்லைன் ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பேரல்களை கொண்டு போகிற எண்ணெய் குழாய் தாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அமெரிக்காவில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிலும் சைபர் தாக்கல். ஈரான் முதல் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது, நாங்கள் போன வாரம் பேசியிருந்தோம். அதாவது அமெரிக்காவின் எலக்ட்ரிசிட்டி நெட்வொர்க்கின் முழு ஹேக்கிங் சிஸ்டம், அதாவது நெட்வொர்க்கை
எங்காவது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தங்களுக்கு பெரிய நேரம் எடுக்காது என்று ஈரான் தெரிவித்தது. அதை உறுதிப்படுத்துவது போல அமெரிக்காவுடைய எஃபிஐ தலைவருடைய இணைய இமெயிலையே கைப்பற்றி முடக்கி இருந்தது. அப்ப ஒரு எஃபிஐ தலைவற்றையை முடக்குது என்று சொன்னால் மற்றவர்களுடைய முடக்குவது பெரிய வேலை இல்லை. அப்ப நீங்கள் கூறுவது போலதான் இப்ப ரஷ்யாவும் ஒரு, அதாவது நான் நேற்று கூறியது போலதான், கோமுசுக்குள்ள இருந்து எந்தவித நீரும் எண்ணெயும் வரவில்லை. ஆனால் எண்ணெய் விலை கூடுது குறையுதுன்னா குறையுதுன்னா எண்ணெய் வருகுதுன்ற அர்த்தம், கூடுதுன்னா எண்ணெய் வரவில்லை என்ற அர்த்தம். ஆனால் குறையக்கே எண்ணெய் வர இல்லை. இப்ப இவர்கள் சும்மா மனிப்புலேட் பண்றார்கள், மார்க்கெட்டை மனிப்புலேட் பண்ணுகிறார்கள், எண்ணெய் வருமன்றதை மனிப்புலேட் பண்ணி இந்த பங்கு சந்தையை ஏற்றி இறக்கி அதில் இருக்கிற காசுகளையும் எல்லோரும் திட்டம் போட்டே வரையி எடுக்கிறார்கள் என்றதான் அதனுடைய அர்த்தம். இதே நேரத்தில் ரஷ்யா தான் இதில் ஒரு பெரிய ஒரு வெற்றி காண்கின்றது போல் தெரிகின்றது. போரை பொறுத்த மட்டில் இனி யுக்ரைனில் நடக்கின்ற போருக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று கூட ஒரு கேள்விக்குறியாக வருவது போல் நான் சிந்திக்கிறேன். அந்த விடயத்தை நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போரின் பொழுது CNN உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கேனும் சில விடயங்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய உண்மை நிலைமை வெளிப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்வார்கள். இருந்தாலும் அவர்கள் மேற்கத்திய ஊடகங்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கூட CNN இந்த போர் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தி இருக்கிறது. என்ன அது தொடர்பாக நீங்கள் அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? அவர்கள் சுருக்கமாக ட்ரம்பின் கருத்து, ட்ரம்பின் பேச்சு எப்பயும் அப்படித்தான் எதிரும் புதிருமாகத்தான் இருக்கும், அல்லது தான் சொன்னதே தானே மறப்பார், அப்படித்தான் இருக்கும். அதைத்தான் அவர்கள் அதை ஒரு விவாதமாக நடத்தியிருந்தார்கள் நிபுணர்களை கூப்பிட்டு. அது சுருக்கமாக வந்தது என்னென்று சொன்னால், ட்ரம்பின் ஈரான் போருக்கான உரைக்கான முதல் எதிர்வினைகள் என்றுட்டு இது இப்போதைக்கு முடிவுக்கு வரப்போவதில்லை என்று போட்டிருக்கிறார்கள். அதாவது போர் முடிவுக்கு வரும் தருவாயில் இருப்பதாக ட்ரம்ப் கூறிய பிறகு உடனடியாகவே எதிர்வினை அதற்கு எதிர்மாறாக இருந்தது. அதாவது அந்த உரை பதற்றத்தை தணிக்கும் விதமாக இல்லை என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது அவற்றை உரை பதற்றத்தை தணிக்குமாக இல்லை என்றால், அவற்றை உரை முடிந்தவுடன் S&P பங்குச்சந்தை சரிந்து 550 பில்லியனை இழந்திருந்தது. அதாவது அவர் கூறுகிறார் சொன்னால், போரை முடிவு கொண்டு வருவதற்கான தெளிவான திட்டத்திற்கு பதிலாக ஈரானை இன்னும் கடுமையாக தாக்குவோம் என்ற அச்சுறுத்தல்கள் மற்றும் போர் எப்போது முடிவடையும் என்பதற்கான உண்மையான காலக்கெடு எதுவும் இல்லாமல் பதற்றம் மேலும் அதிகரிப்பதான அறிகுறிகளையே அவரின் உரையில் கேட்கக்கூடியதாக இருந்தது. ஈரானுக்கு உறுதியான ராஜதந்திர முன்மொழிவு எதுவும் இல்லை. இப்ப ஈரான் தொடர்பின் போர் தொடர்பாக அவர்கிட்ட உறுதியான ராஜதந்திரமான முன்மொழிவு எதுவுமே இல்லை என்று கூறுகிறார்கள். போருக்கு பிந்தைய உறவு எப்படி இருக்கும் என்பது குறித்த தெளிவான பார்வையும் இல்லை. மேலும் ஆச்சரியப்படும் விதமாக ஆரம்பத்தில் முக்கிய நோக்கமாக இருந்த ஈரானின் அணுசக்தி பொருட்களை பாதுகாப்பதில் இருந்த அவரின் அவசரம் தேர்ந்து குறைவாகவே காணப்படுகின்றது. அதே நேரத்தில் காமோஸ் நீரிணை போன்ற முக்கிய வழித்தடங்களை பாதுகாப்பதற்கு தலையிடுமாறு ட்ரம்ப் நட்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆனால் அவர்கள் அதை செய்வார்களா என்பதில் சந்தேகம் நிலவுகின்றது. குறிப்பாக அந்த பணி எவ்வளவு சிக்கலானது மற்றும் நேட்டோ கூட்டாளிகளுடனான தற்போதைய பதட்டங்களை கருத்தில் கொள்ளும் போது இந்த பணி மேலும் சிக்கலானது என்றே தோன்றுகின்றது. இதற்கிடையில் களத்தில் நிலைமை ஏற்கனவே மோசமடைந்து வருகின்றது. வளைகுடா நாடுகள் உட்பட இப்பகுதி முழுவதும் ஈரான் புதிய ஆளில்லாத விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் எரிசக்தி விநியோகமும் வருவாயும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இப்பகுதியின் சில பகுதிகளை ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியை நோக்கி தள்ளுகின்றன. போர் முடிவுக்கு வரவிருக்கின்றது என்று ட்ரம்ப் கூறினார். ஆனால் முதல் எதிர்வினை இதற்கு எதிர்மாறாகவும் மேலும் பதற்றம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் தெளிவான தீர்வுக்கான வழி இல்லாத நிலையையுமே இது காட்டுகின்றது என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது எல்லாம் அவரே சொல்லி அவரே அதை குழப்பி விட்டு போன ஒரு பேச்சாக அந்த பேச்சை அவர்கள் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். சரி, நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரணும். சுருக்கமாக 3-4 விடயங்கள் இருக்கின்றது. உண்மையாக நேரம்
போதாது. இருந்தாலும் அந்த சுருக்கமாக கூறுங்கள். ஹூதிஸினுடைய பங்களிப்பு இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. அவர்கள் மீண்டும் ஒரு தடவை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருப்பது போல் தெரிகிறது. இது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்தார்? ஹூதிஸ் இன்று மீண்டும் இஸ்ரேலின் பல பகுதிகளை தாங்கள் இலக்குகளை தாக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேலும் தனது மக்களுக்கு அறிவித்தல் விடுத்திருந்தது ஏமனில் இருந்து ஏவுகணை ஏவப்பட்டிருப்பதாக. அதே நேரம் ஹூதிஸும் சொல்லியிருக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகள் மீது தாங்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது சவுதி அரேபியா இந்த செங்கடலுக்கு செல்கின்ற குழாய் வழியாக எண்ணெயை அங்கிருந்து அனுப்பி அதனூடாக பெரிய டேங்கர்களில் ஏற்றி செங்கடலின் ஊடாக எண்ணெயை வழங்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தாங்கள் அவதானித்திருப்பதாகவும் என்று கூறி இந்த சேட்டலைட் மூலம் எடுக்கப்பட்ட படங்களின் ஊடாக 3 மிகப்பெரிய டேங்கர்களில் எண்ணெய்கள் ஏற்றி கொண்டிருப்பதை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை. இந்த செங்கடலை மூடுவது தொடர்பாக இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதை மிக விரைவில் தாங்கள் எடுப்போம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இன்று அவர்கள் நடத்திய தாக்குதல் ஹைஃபா பகுதி, எலியட் துறைமுகம் போன்ற இஸ்ரேலிய துறைமுகங்களை தாக்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் ஏவுகணை மட்டுமல்ல, அவர்கள் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு விடயம், UN பாதுகாப்பு சபையிலும் கூட இது தொடர்பாக ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது போல் தெரிகின்றது. அது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? UN பாதுகாப்பு சபையிலே பஹ்ரைன் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முற்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானம் என்னன்னு சொன்னால், அதாவது ஈரான் நட்பு சுற்றாடலில் இருக்கின்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது, நாடுகளை தாக்குகின்றது. எனவே இந்த நாடுகள் ஈரானை திருப்பி தாக்குவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை ஒரு உத்தரவாதத்தை தர வேண்டும், அனுமதியை தர வேண்டும் என்று. இது என்னென்று சொன்னால் ஒரு தந்திரமாக கேட்கிறார். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஒரு அனுமதியை பெற்று விட்டால் பிறகு எல்லா நாடுகளும் சேர்ந்து தாக்கலாம் என்று ஒரு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லிவிட்டது. இப்பதான் சொல்லுகிறார்கள், ஐக்கிய நாடு சபையின் பாதுகாப்பு சபை சொல்லவில்லை, அமெரிக்காவின் காங்கிரஸ் சபை சொல்லவில்லை, இது ஒரு சட்டவிரோதமான போர். அப்ப இப்படி ஒரு பஹ்ரைன் மாதிரி ஒரு நாடுகளுக்கால எடுத்து போட்டு அதை செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். அப்படியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் சொல்லிவிட்டது, இந்த தீர்மானத்தை தாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று. அவர்கள் அதில் வீட்டோ பவர் உள்ள நாடுகள். அவர்கள் ஈரான் மீதான அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வார்த்தைகளை மாற்றுங்கள், நாங்கள ஆதரவு தேவை என்று சொன்னால் நீங்கள் திருப்பி தாக்குவது, ஈரானை தாக்குவது என்ற வார்த்தைகள் அதில் இடம்பெறக்கூடாது என்றதை கூறியிருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ பண்ணும் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இது பஹ்ரைன் தலைமையிலான இந்த வளைகுடா நாடுகள் சில கொண்டு வந்திருக்கின்றன. இதில் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் பங்குகள் இருக்கும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்க அதிபர் தனது உரையில் ஒன்றை கூறியிருந்தார். நட்பு நாடுகள் என்னும் போது இஸ்ரேலுடன் சேர்த்துத்தான் இந்த பஹ்ரைன், குவைத், கட்டார் போன்ற நாடுகளை தெரிவித்திருந்தார். அப்படி என்று சொல்லும் போது பல்வேறு ஊடகங்கள் போட்டிருந்தன, இஸ்ரேலுடன் இவர்களை சேர்த்தால் இப்ப கிட்டத்தட்ட இஸ்ரேல் நிலைமைக்குத்தான் அவர்கள் போய்விட்டார்கள் அமெரிக்காவுடன் கூட்டாளிகளாக என்று சொன்னால். ஈரானுக்கு மிக கடுமையான ஒரு எதிரான நாடுகளாகத்தான் அவர்கள் கொல்லப்படுவார்கள். நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக நேற்று கூட நான் உங்களோடு சவுதியினுடைய பிரின்ஸ் முகமது பின் சல்மான் தொடர்பாக கேள்வி கேட்டிருந்தேன். வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது விளாடிமிர் புட்டின் அவர்கள் முகமது பின் சல்மானோடு தொலைபேசியில் உரையாடிய செய்தியையும் பார்க்கக்கூடிய இருந்தது. அது என்னத்துக்காக என்றதையும் கூறுங்கள். முக்கியமாக எனக்கு நீங்கள் கூற வேண்டியது என்னவென்றால், புட்டின் அவர்கள் ஒரு சிறப்பான வேலையை செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கின்றார். இந்த போரை முடித்துவிட்டு கியூபாவுக்கு இறங்குவதற்கான ஒரு முயற்சியும் எடுக்கப் போவதாக அப்பொழுதெல்லாம் பேசியிருந்தோம். அதற்கு முன்னதாக அந்த மக்களை வாட்ட வேண்டும் என்று வாட்டுகின்ற ஒரு நிலைமையை, மக்களை இந்த அரசுக்கு எதிராக போராட வைக்க வேண்டும் என்ற திட்டத்தில் தான் இந்த எண்ணெயை தடை செய்ததால் மக்கள் சரியாக வதங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யா துணிச்சலாக எண்ணெய் கப்பல் ஒன்றை அங்கே கொண்டு சென்றிருப்பது போல் தெரிகின்றது. இந்த விடயத்தையும் உங்களுடைய உறவுகளுக்கு கொஞ்சம் நகர்வு தொடர்பாக எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? அது ஒரு மிகவும் ஒரு போற்றத்தக்க விடயம். அதற்கு முதல் அதாவது ரஷ்யாவின் அதிபர் புட்டின் அவர்கள் சவுதி அரேபியாவின் மன்னருடன் தொலைபேசியில் பேசியிருந்தார். அதாவது தற்போதைய சூழ்நிலையில் இந்த மத்திய கிழக்கு பிரச்சனையில், அதாவது இப்போது ஒன்று ரஷ்யாவுக்கு தெரிகிறது,
இந்த வளைகுடா நாடுகள் இதிலிருந்து பின்வாங்கினால், இப்ப ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் வான்பரப்பை கொடுக்க மாட்டோம் என்று கூறுகிறார்கள். இதையே வளைகுடா நாடுகளும் செய்தார்களாக என்றால் இந்த போரை நிறுத்தலாம். அப்ப இவர்கள் இப்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஒரு பதட்டத்தை தணிப்பதற்கான ஒரு தொலைபேசி உரையாடலாகத்தான் அதனை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோவ் வந்து ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சியுடனும் தொலைபேசியில் பேசியதாகவும் தற்போதைய நிலைகள் குறித்து இருதரப்பும் கலந்துரையாடியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ரஷ்யா எப்போதும் தாங்கள் ஈரானுக்கான ஆதரவை தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல சீனாவும் அதைத்தான் கூறுகின்றது. ஈரான் தற்காப்பு போரை நடத்துகிறது என்றுதான் இரண்டு நாடுகளும் கூறுகின்றன. அந்த தங்களோட அந்த வாதத்திலிருந்து அவர்கள் பின்வாங்க போவதில்லை என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கியூபாவுக்கு நீங்கள் பார்க்கலாம், ஒரு நாட்டின் மக்களை மின்சாரம் இல்லை, அந்த நாட்டுக்கு எண்ணெய் வழங்கக்கூடாது என்று தடுத்து, எண்ணெய் வழங்குவதென்று அந்த மக்களின் தேவை. 12 மணித்தியாலமும் மின்சாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரே சில 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு மட்டும்தான் சில மணி நேரங்களுக்கு மின்சாரம் இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த மக்களுக்கு இப்ப வெனிசுலாவையும் கைப்பற்றி பிரேசிலும் மெக்சிகோவும் கொடுக்கப்படாது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தடையை அமெரிக்கா போட்டிருந்தது, கடல் முற்றுகையும் போட்டிருந்தது. ஆனால் ரஷ்யா இப்போது 2 கப்பல்களை அனுப்பியிருக்கிறது. முதலாவது அனோலிங் கொடேக்கின் என்ற அந்த கப்பல் துறைமுகத்தை போய் அடைந்திருக்கிறது. நாங்கள் இதை முதலும் பேசியிருந்தோம். 2 கப்பல்கள் போகின்றன. ஒன்று 31ஆம் தேதி போய் சேரும் மார்ச் மாதம், இரண்டாவது ஏப்ரல் 5 அல்லது 6ஆம் தேதி போய் சேரும் என்று கூறியிருந்தோம். கேஸ் ஏற்றி கொண்டு செல்கின்ற கப்பல் இது 1,00,000 பேரல்களை ஏற்றி கொண்டு செல்கின்ற கப்பல் வந்து துறைமுகத்தை அடைந்திருக்கின்றது. ஆனால் இதை எவ்வாறு அமெரிக்காவின் கடல் முற்றுகையை உடைத்தார்கள் என்ற கேள்வி இருந்தது. அதற்கும் பதிலாக அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த கப்பலுக்கு துணையாக ரஷ்யா தனது பிரிகேட் கப்பல் ஒன்றை அனுப்பியிருந்தது. அதற்கு துணையாக, அதாவது ரஷ்யாவின் கடற்படை கப்பல் இந்த எண்ணெய் தாங்கி கப்பலுக்கு துணையாக சென்று துறைமுகத்தை அடைத்திருக்கிறது. ஆனால் அங்கு ஒரு விசித்திரம் என்னவென்று சொன்னால், இந்த கப்பல் அங்கு இறக்கி கொண்டிருக்கும் போது 2 இறக்குற துறைமுகங்கள் இருக்கின்றன. மற்ற இடத்தில் ஹாங்காங் இந்த கப்பல் ஒன்று இறக்கி கொண்டிருப்பதால் சீனாவும் ஒரு கப்பலை அனுப்பி இருக்கின்றது. அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதைத்தான் இப்போ காஷ்மீர்ல இருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் ரஷ்யா டுடே ஒரு நேர்காணலை எடுத்திருந்தது. அப்ப அவர்கள் காஷ்மீர்ல இருக்கிற இந்தியர்கள், அதாவது காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார் என்று சொன்னால், தற்போதைய இந்த உலக ஒழுங்கில் ரஷ்யா தனக்கான பாகத்தை இனி எடுத்து இந்த உலகத்தில் அடுத்த இந்த உலகத்தின் மறுசீரமைப்பில் ரஷ்யா ஒரு முக்கிய பங்குதாரராக வர வேண்டும் என்பதைத்தான் காஷ்மீர் மக்களும் விரும்புவதாகவும் கூறியிருக்கின்றார். அவர் ஏன் அதை கூறுகிறேன் என்று கூறும்போது அவர் கூறினார் என்று சொன்னால், எப்போதும் நம்பியவர்களை ரஷ்யா கைவிட்டதில்லை என்று சொல்லி. இப்ப சிரியாவிலும் அப்படித்தான். அந்த போரை ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு ஒத்தி வச்சாலும் பரவாயில்லை, அசாத்தை அவர்கள் கூட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள். இப்ப ஈரானுடன் அவ்வாறுதான் நிற்கிறார்கள், கியூபாவுடனும் அவ்வாறுதான் நிற்கிறார்கள். அப்ப எனவேதான் அதைத்தான் இந்த காஷ்மீர் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூறியிருந்தார். ஆனால் ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு மிகப்பெரிய நாடு ஒரு நாட்டு மக்களுக்கு எண்ணெயை கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். இந்த மேற்குலக ஊடகங்கள், மேற்குலக நாடுகள், மனித உரிமை அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்தார்கள்? ஐக்கிய நாடுகள் சபை இதையெல்லாம் விவாதித்திருக்க வேண்டும். இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்து இதை பற்றி பேசினார்களா என்றால் கூட இல்லை. இல்லை, இந்த விடயங்களை நீங்கள் கூறும்பொழுதுதான் அரசுகளை உறுதிப்படுத்துகின்றது. எத்தனை ஆண்டுகளாக இந்த அமைப்புகள் தொடர்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமை பேரவை, அம்னிஸ்டி இன்டர்நேஷனல், இப்படி எல்லாம் இந்த அமைப்புகள் எல்லாம் ஏதோ வேறொரு நோக்கத்துக்காக இருந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லி நான் நிகழ்ச்சி என்பதை கொண்டு வருகிறேன். February 28 இந்த போர் ஆரம்பித்தது நாளிலிருந்து இதுவரையில் ஈரானில் 600க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இது எவ்வளவு நியாயம்? இதுதான் இந்த இவர்கள் உலகம் பூராகவும் இந்த டெமோக்ரஸி, எல்லோருக்கும் எல்லா வளமும் இருக்க வேண்டும் என்று கூறுகின்ற, நீங்கள் கூறிய பின்புதான் இவற்றை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. சிறப்பு அரசுகளை தொடர்ந்து ஒன்றும்
உலக நகர்வு நிகழ்ச்சியில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.